பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். கருடன் ஒரு படம் நல்ல படம் ஓடி இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் தான். மகாராஜா ஓடி இருக்கு, ஒரு சென்டிமெண்ட்ஸ் தான். நம்ம ஊர் எப்பவுமே என்னன்னா, நம்ம இங்கே யோசிக்கிறத விட நம்ம ரொம்ப இதயத்தில் கனெக்ட் ஆகிடுவோம். என்னதான் 1000 கேமரா எடுத்து படம் எடுத்தாலும் அவனுக்கு அது ஸ்க்ரீன் கனெக்ட் வந்து இதயத்திலிருந்து வந்துடும். நம்மளுக்கு ஆரம்பத்தில் சினிமாக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததானே? ஒன்றுமே கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு காமெடி. ஆமாம், இது வரைக்கும் நிறைய பேர்த்துட்டு சொன்னது கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. ஏதாவது மகன் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். நான் வந்து ஹரியர் வாங்கிட்டேன், இப்போ ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட அதை சொல்கிறதுக்கு இப்படி சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டில் போய் சொல்லிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன். உடனே எங்கள் அப்பா வெட்டுறா கிடையாதுன்னு சொல்லி சொந்தக்காரெலாம் வர சொல்லி இல்லை செம அப்படியே பயங்கர நடிப்பையா அப்படின்னாரு. நடிக்க வராது சார் அப்படின்னா. நடிப்பு வராதா என்றாது. சரி, அப்படி நடித்தாது என்னவா நடிப்பேன்? வில்லன் கூட 10-20 பேர் வருவாங்கல்ல, இந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு, அந்த மாதிரி கும்பலில் நல்லா பண்ண வருவேன் சார் அப்படின்னு. ஐயோ நீ ஹீரோயா? நானே சிரிச்சுட்டேன் சார், எனக்கு அதெல்லாம் வராது சார். அட ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து நான் டைலாக் பேசி உடைச்சி கீழே இறங்கி அந்த 5000 பேரும் கைதட்டின அந்த நொடி பொழுது தான் என்னால் மறக்கவே முடியாது. மம்முடி சார் இருந்து எல்லாருமே. அவள் பாரதி வந்து நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன், சூப்பர் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு, என்ன சந்தோஷம்? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு சீன் நல்லா பண்ணலன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் மதியானம் புக் பண்ணிடலான்னு சொன்னார். அட பாவி, ஏன் இது சொல்லியிருந்தா எனக்கு நடிப்பே வந்திருக்காது. ஒரு எய்ட்ஸ் பேஷம் நான் எல்லா நடிகனுக்கும் சொன்னேன், யாருமே இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆன்டி வில்லன் கேரக்டர் தான், ஆனால் நல்லவன், தயவுசெய்து நீ அதை பண்ணு, நல்லா பண்ணுறியா சார்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். அந்த படம் நினைவிருக்கும் வரை பெரிய பேர் வந்துச்சு. இப்போ அந்த சபாஸ் 2000 வந்ததாக இருக்கட்டும், 2001 பாண்டவர் பூமி, அதுவும் மிகப்பெரிய நல்ல ரோல். தொடர்ந்து எல்லாமே நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல கதாபாத்திரங்கள், கிராமத்தில் எல்லா இடத்துலையும் ரீச். அதற்கப்புறமே படங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதனால இது? ஒரு படம் ஹீரோவாக டைரக்ட் பண்ணி பூஜை போட்டேன். ஆமாம், வாய்ப்பு கிடைக்காதுல்ல உங்களுக்கு, புரியுது? புரியுது. நம்ம ஊரில் தான் ஒருத்தங்க கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணுறேன்னா ஹீரோ ஆகிட்டாரா? வீட்லேயே கதை விவாதம் பண்ணி என் கூடவே பயணித்து என் கூடவே இருந்தவங்களாம் இருக்காங்க. அப்புறம் அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி என்னை நேருக்கு நேராக பார்த்து, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என்ன படம் பண்ணீங்கன்னு கேட்ட நண்பர் இருக்கிறாரு. இன்றைக்கி சினிமாவில் பெரிய இடத்துல இருக்காரு. அதை நான் சிரிப்பேன் நான். இந்த 2K கிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு உங்களை ஒரு சீரியல் நடிகராக தெரியும். பட் என்னை போன்றவர்களுக்கு உங்களை வந்துட்டு சினிமா நடிகராக நிறைய பரிச்சயம் இருக்குது. அப்போ இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருந்த சினிமாவுக்கும் ஏதாவது வித்தியாசம்லாம் பார்க்குறீங்களாண்ணே? ஆமாம், நிறைய பார்க்குறேன் கண்ணா. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பாதி பேர்த்துக்கு இப்போ நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சில பேர்த்துக்கு ஒரு மேபி சார் நீங்கள் பாக்யலட்சுமியில் அதுதான் அடையாளம் லாஸ்ட்டாக பார்த்தது. ஸோ அது நான் பாக்கியமாக தான் கருதுறேன். என்னென்னா நான் இப்போ ஸ்டில் நியூ ஃபேஸ் மாதிரி தானே. படம் ஓடலைன்னா நம்ம எல்லாருமே புதுமுகம் தான். அதனால் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் லைஃப்பில். நிறைய படம் நடித்தா கூட இப்போ நமக்கு ஒரு அடையாளம், இல்லந்தோறும் வீடுகளுக்கு போய் சேர்றோம். நிறைய தாய்மார்கள் அந்த சீரியல் பார்க்குறாங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். தினமும் ஒரு இத்தனை கோடி பேர் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக அப்படிங்கிறது வந்து நான் அது பெருசாக நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சினிமாவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்னென்னா டெக்னாலஜிக்கலாக நிறைய, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நம்ம ஃபிலிமில் இருந்தோம், மேகசின் போட்டு கேமரா எடுத்து. இன்றைக்கி பாருங்கள் டிஜிட்டல் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு செல்ஃபோனில் கூட படம் முடிக்கிற அளவுக்கு சினிமா வந்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு கற்பனைகளுக்கு எல்லை இல்லை. நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ், மிகப்பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முன்னாடி இருக்கிற சினிமாவில் வந்து எமோஷனல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஒரு பாட்டு பாடினா பாட்டோட அம்மாவை பற்றி பாடினா அது என்ன வரிகள்னு தெரியும். இப்போ தெரிஞ்சால் அது வந்து ஒரு படைப்புக்கு பெருமை இருக்காது. இப்போ தெரியக்கூடாது, வார்த்தைகள்லாம் இப்போ புரியக்கூடாது பாதி. ஸோ அது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு கண்டென்ட் என்னன்னா, நம்ம மக்கள் அப்படி இல்லை. இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு படம் ஓடி இருக்கு, அந்த சென்டிமெண்ட் தான் கிளைமேக்ஸில். கருடன் ஒரு படம் நல்ல படம் ஓடி இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் தான். மகாராஜா ஓடி இருக்கு, ஒரு சென்டிமெண்ட்ஸ் தான். ஆமாம், நம்ம ஊர் எப்பவுமே என்னென்னா, நம்ம இங்கே யோசிக்கிறத விட நம்ம ரொம்ப இதயத்தில் கனெக்ட் ஆகிடுவோம். ஒரு மாதிரி வாசம் நிறைஞ்ச என்னதான் 1000 கேமரா எடுத்து படம் எடுத்தாலும் அவனுக்கு அது ஸ்க்ரீன் கனெக்ட் வந்து ஒரு இதயத்திலேருந்து வந்துடும் நம்ம ஊருக்கு. ஆமாம். ஸோ அதனால் அப்பா அம்மா மாதிரி இந்த சினிமா வந்து என்றைக்குமே நம்ம ஊரில் டெக்னாலஜிக்கல் மாறினாலும் சினிமா அதை நம்மளை விட்டு எங்கேயும் போயிடாது. ஓகே, அதே சினிமா தான்.
ஓகேண்ணே. அண்ணே, ஆரம்பத்தில் சினிமாக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததானே? ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு காமெடி. ஆமாம், இது வரைக்கும் நிறைய பேர்த்திட்ட சொன்னது கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. எல்லோரும் கல்லூரி படித்து முடித்ததுக்கு பின்னாடி ஏதாவது மகன் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். நான் வந்து ஹரியர் வாங்கிட்டேன், இப்போ ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா பசங்களோட சுற்றிக்கிட்டு எலெக்ஷனு காலேஜ் நான் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னோடய நண்பர்களோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் கொஞ்சம் படிப்பில் கோடி விட்டுட்டேன், கவனம் செலுத்தாமல் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு. நான் ஒரே ஒரு பையன் வீட்டுக்கு, அதனால் எங்கள் அம்மா அப்பா வந்து எப்படியாவது அது கனவே தானே சாமி, அவங்களாம் எழுத படிக்க தெரியாது, ஒரு விவசாய குடும்பம், எப்படியாவது நம்ம பையன் நல்லா வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட அதை சொல்கிறதுக்கு பொய் என்ன எப்படி சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு ஒரு பயம், ஒரு ஃபியரு, பயம். ஏமாற்ற பிடிக்கல அவங்கள. அவங்க அந்த ஏமாற்றத்துக்கு கூட அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னடா பண்ணுறதுனே தெரில. அப்புறம் வீட்டில் போய் சொல்லிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன் அவன்கிட்ட. உடனே எங்கள் அப்பா வெட்டுறா கிடையாது சொல்லி சொந்தக்காரெலாம் வர சொல்லி இல்லை செம அப்படியே பயங்கர. அதில் வேறு என்னை கூப்பிட்டு நம்ம பையன் பாஸ் ஆகிட்டேங்கன்னு சொல்லி, என்ன கோர்ஸ் எடுத்தீங்கன்னு கேட்டால் நான் திருத்துன்னு முடிப்பேன்ல, என்ன கோர்ஸ் எடுத்தேன். ஐயோ, இதுக்கப்புறம் எங்கே ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? நான் கொடுங்க சர்டிஃபிகேட் எனக்கு அனுப்புங்க, நான் வந்து இந்த காலேஜில் இப்படிலாம் நடந்தது, தப்பிச்ச பிழைச்சன்னு வெளியே வந்துட்டு அதுலேருந்து. அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் சென்னைக்கு வந்தார், சும்மா ஃப்ரெண்ட்லியாக வரீங்களான்னு கேட்டார். உடனே இதெல்லாம் நடந்து 2-3 நாள்லேயே வாங்க நான் வரேன். ஏன்னா நான் சென்னையெல்லாம் பார்த்ததே கிடையாது, தெரியாது எனக்கு. இப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். இப்போ ட்ரெயினில் போகும்பொழுது சேலம் தாண்டி தான் ஒருத்தர் தந்தி பேப்பர் கீழே, நியூஸ் பேப்பர் அது வந்து கீழே படுத்திருந்தார். அவர் இறங்கி போயிட்டார். போனோன்னா அதில் பேப்பரில் எடுத்து பார்த்தோன்னே நடிப்பு பயிற்சி கல்லூரின்னு போட்டிருந்தது. உடனே எனக்கு ஒரு பொறி தட்டிடுச்சு, நடிப்பு பயிற்சி கல்லூரி. அப்போது தகுதி, கல்வி தகுதி 10th 12th சரியா, பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் மாணவருக்கு அனுமதிட்டாங்க. இதை விட்டு எனக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பா அம்மாவை திருப்தி பண்ணுறதுக்கு இதை விட்டு எனக்கு வாய்ப்பே கிடையாது. நான் உடனே டிசைட் பண்ணிட்டேன், சரி போனால் இதுதான். ஏன்னா எங்கள் அப்பா எப்படியும் அதுவும் நடிப்பு பயிற்சி அப்படின்ட்டு நேராக போயிட்டு வந்துட்டேன். வந்து சென்னையில் இருந்து அட்டன் பண்ணி நடிக்கணுங்கிறதுக்காக நான் வரல. அதாவது என்னுடைய எண்ணம் வந்து இப்போ நான் மேல் படிப்பு படிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நான் எதுக்கோ போனேன், கல்லூரியில் சேர்ந்துட்டே வந்துட்டேன். ஓகே, வந்தாண்டே எங்கள் வீட்டில் எங்கடா உங்கள்கிட்ட சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ண தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனான். டே பட்டணத்தில் சேர்ந்துட்டியா? ஆமாம். ஆனால் மெட்ராஸில். உடனே எங்கள் அப்பா திருப்பி ஒரு 2 கடை வெட்டிட்டார். ஏங்க நம்ம பையன் மெட்ராஸில் பெரிய படிக்கிறானுங்க, பட்டணத்துக்கே கிளம்பிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த ஏஜ், அதாவது என்னென்னா என்னை ஏதாவது சொல்லி இல்லைன்னு சொன்னால் கூட பொக்குன்னு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ரொம்ப கன்னிங்கெல்லாம் பண்ணலை நான் என்னுடைய இது. அதுக்கப்புறம் இப்படி தான் நான் வந்தேன். வரும்பொழுது அப்புறம் கல்லூரியில் எல்லோரும் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நான் ஒரு ஆவரேஜ் தான், நான் நடிப்பு பயிற்சி கல்லூரியில் பெரிய அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய நோக்கம் அது இல்லைல்ல, என்னுடைய இது அது இல்லை. அப்படி இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கல்லூரி முடியும் போது யாரோ நண்பர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார். என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், இந்த திருவிழா தீபாவளிக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ எனக்கு கொடுத்தாரு. நான் ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா அதில் போய் அந்த ஃபோட்டோ பார்க்குறேன். அதில் வந்து ஆக்டர் பிரசாந்தோட ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஷாக்கு, என் ஃபோட்டோ தானே, பிரசாந்தோட ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா, ஆக்டர் பிரசாந்த். அப்புறம் திருப்பி வந்து நான் அவரை தேடுறேன். என்னங்க சார் என் ஃபோட்டோ தரமாட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு திருப்பி சென்னைக்கு வரேன் லீவில். யோ நான் ஒன்று 1 மாதம் எங்கெல்லாம் ஏன் தேடுறது, நான் ஊருக்கு போயிட்டேன் சார். நான் என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டேன், அந்த ஃபோட்டோ எங்கே சார், ஏன் ஃபோட்டோ கொடுங்க, ஃபோட்டோவெல்லாம் கொடுப்பா, உன்னை ஒரு டைரக்டர் தேடிட்டே இருக்கிறாரு. அது ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிரிண்ட் லேபில் வந்து நான் பண்ணுறப்ப மிஸ் ஆகி போச்சு, நீ வான்னு கூப்பிட்டார். முருகன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ஸோ நல்ல மனுஷன். அந்த முருகன் இல்லைன்னா இப்போ நான் டைரக்டர் ஆர்கே செல்வமணி சாரை சந்திச்சிருக்க முடியாது. புலன் விசாரணை கேப்டன் பொறுப்பாருனுக்கு அப்புறம் 2 மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம், நம்ம யோசிக்க முடியாத பெரிய வரலாற்று வெற்றி படங்கள் கொடுக்குற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எளிய ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுவும் நேரில் பேசும்போது என்னப்பா நடிப்பேன், என்னவா நடிப்பேன் அப்படின்னு கேட்டார். நடிப்பையா அப்படின்னாரு. நடிக்க வராது சார் அப்படின்னா. நடிப்பு வராதா? என்னடா அது
சரி அப்படி நடித்தா இது என்னவா நடிப்பேன். இப்போ நான் குண்டா இருப்பேன் இல்லையா, அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வில்லன் கூட 10-20 பேர் வருவாங்கல்ல இந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு, அந்த மாதிரி கும்பலில் நல்லா போனது வருவேன் சார் அப்படின்னு. ஐயோ நீ ஹீரோயா? நானே சிரிச்சுட்டேன் சார், எனக்கு அதெல்லாம் வராது சார். ஆனால் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார் அறிமுகப்படுத்தி வச்சார். அது ஒன்றுன்னா என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத மாற்றங்கள். அதாவது இதுதான் என்னுடைய நான் கலைக்குள்ளே வருவதற்கான ஒரு காரணம். ஓகே, அதாவது இதான் சார். இப்போது ஆரம்பத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம், 2வது படமே ஒரு முக்கிய ஹீரோவாக அறிமுகமாயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹீரோவாக ட்ராவல் பண்ணாமல் முக்கிய கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம் இப்படியாவே ஏன் சார் ட்ராவல் பண்ணீங்க? ஆக்சுவலி கிடைக்கல. எப்படின்னா 2வது படம் முதல் படம் முடிச்சிட்டோம். அப்போ நிறைய படங்கள் ஆர்கே செல்லுமணி சார்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த படம் நல்லா போச்சு. போனதுக்கப்புறம் வந்து சிந்து நதி போன ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிது, கேடி குஞ்சுமோன் சார். அதுவும் பெரிய பேனர். அதில் நான் ஹீரோ தான். அதில் செந்தமிழன் டைரக்ட் பண்ண படம் பெரிய ஹிட்டு. கிராமத்து சைட்லாம் இன்றைக்கி அந்த சாங் பட்டி தொட்டி எல்லாம் சிந்து நதி இப்போ வந்து பெரிய வெற்றி. அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னுமே பெரிய ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்காம போச்சு அந்த டைமில். அப்புறம் ஒரு படம் நடித்தேன், அந்த படம் சரியாக போகல, ஒரு வெற்றியாக போகல. அந்த படம் பூஜை போட்டு நின்றுச்சு, ஒன்றும் சரியாக போகல. அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் தேக்கம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே ஒரு சின்ன வயசு, நான் 19 வயசுக்குள்ளேயே சினிமா துறைக்கு ஹீரோ வந்துட்டேன். ஆள் ரொம்ப பெருசாக இருப்பேன், பார்த்தா 40 வயசு மாதிரி இருப்பேன். ஆனால் அந்த என் வயசு அது. அப்போ அந்த சின்ன வயசுலேயே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாத ஒரு சூழல். ஐயோ ஒன்றுமே தெரியாது எனக்கு. எங்கள் அப்பா அம்மா காமெடி, அதை விட எனக்கு படம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னெலாம் தெரியாது அவங்களுக்கு. இப்படி சென்னையில் படிக்க வந்துட்டேன்னு சொன்னோடனே வீட்டை விற்றுட்டு இங்கே வீடு வாங்கிட்டார் சென்னையிலே. ஆமாங்க, நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், வந்து போனால் இதுக்கு நீங்கள் தான் படிக்க வந்துட்டேல்ல, இனிமேல் நாங்கள் உங்கள் நிலை தான் இருப்போன்றார். ஐயோ ஈவன் இப்படி வாய்ப்பு என்ன, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார். பொன் விலங்கு படம் முடிஞ்சோடனே சிந்தநதிப்பு டைமில் அப்பா இறந்துட்டார். நான் ஒரே ஒரு பையன், அம்மாவும் நானும் தான். அவங்களுக்கு இந்த சினிமா பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது, பாவம் வில்லேஜ் இது. எனக்கு இந்த பெரிய திரைக்கதையெல்லாம் தெரியாது, எப்படி பண்ணணும், எங்கே யாரை பார்க்குறேன். நான் வாய்ப்பு கேட்டு யார்ட்டையும் போனது கிடையாது என் வாழ்க்கையில். அது ஆரம்பத்துலேயும் அப்படி தான், அது அப்படியே ஒரு இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் வாய்ப்புகள் வர்றதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் நடிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்படுவாங்க வர்றதுக்கு. நான் நடித்து 2 படம் ஹீரோவை நடித்து பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் கீழே போய் திரும்பவும் ஒரு புதுமுகத்துக்கான தேடுதலும் கஷ்டங்களும் ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கேருந்து எனக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எந்த பாதையில் தீர்மானிக்கிறது இப்படி எதுவுமே தெரியாது. பார்த்துங்க, இப்போ எனக்கு இது வேஷம் நடிக்கணும்னு நான் கேட்குறத விட ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ தீர்மானிக்கணும், நீ இதுக்கு பொருத்தமாக இருப்பேன்னு. நானே கேட்டு வாங்க முடியாது. அப்போ எனக்கு சரியாக அமையலை. அப்புறம் அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருந்தோம். எதுவுமே எனக்கு சரியாக அமையாத ஒரு இதில் ரொம்ப நாள் இது ஒரு பயணமாகவே இருந்துச்சு. அந்த சினிமா பிடிப்பு இருக்காது ஒரு ஏஜில், ஒரு வேலைக்கும் போக முடியாது. எனக்கு இதில் வந்துட்டோம். அப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும். தினமும் அப்படியே யோசிக்கிட்டே இருப்பேன். மொட்டை மாடல் இருக்கிறது, அப்படியே யோசிக்கிறது, என்ன பண்ணலாம், என்ன காலங்கள் போய்கிட்டே இருக்கு நம்மளை விட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு வரணும் இல்லை, வந்தால் தானே செய்ய முடியும். அதில் நான் இன்றைக்கும் பெரிய ஒரு நன்றியாக சொல்கிறது என்னுடைய அன்பு நண்பர் பாரதி. அதுதான் மறுமலர்ச்சிங்கிற ஒரு படம். ஆமாம், அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கினீங்களே சார்? ஆமாம், ஸ்டேட் அவார்டு வாங்குறேன். அந்த மறுமலர்ச்சி படம் தான் என் வாழ்க்கையிலையும் மறுமலர்ச்சி. என்னென்னா அந்த நேரத்தில் நிறைய நடிகர்கள் அந்த படத்துக்கு வாய்ப்பு கேட்டாங்க மறுமலர்ச்சி நடிக்கிறதுக்கு. டைரக்டர் ஹென்றி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் ஒரு பெரிய வில்லனாகவோ எதுவோ இல்லை, ஆனால் என்னை நம்பணும்ல, இந்த வேஷம் கொடுத்து அவர் செய்வார்னு நம்பணும்ல. எனக்கு அந்த நம்பி இல்லை இவர் சிறப்பாக பண்ணிடுவார் அந்த வேஷம் அப்படின்னு. அதில் என்னுடைய முதல் அந்த படத்தில் நடித்த காட்சி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன். எல்லா படத்துக்கும் ஃபஸ்ட்டு சீன் வந்து ஒரு சாதாரணமாக எடுப்பாங்க, மைண்ட் செட் ஆகட்டும், கொஞ்சம் மைல்டாக போவாங்க. எனக்கு வந்து டெஸ்டிங்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கலாம் நல்லா பண்ணுவானான்னு பார்ப்போம், இல்லைன்னா தூக்கிடுவோம், அப்படி தான். அப்படின்ட்டு லொக்கேஷன் போகிறேன். போனால் ஊரே நிற்கிது, ஒரு 5000 பேர். எதுக்கு இவ்வளோ? அப்போ தான் போகிறேன் ஃபஸ்ட் டே. நான் சொன்னேன் வேறு ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க போல், நமக்கு மெதுவாக ஏதாவது ஒரு அப்படி வரும்னு நினச்சிட்டு போனேன். வந்தால் உங்களுக்காக தான் காத்திருக்கேன், வாங்க தலைவர்னு பாரதி கூப்பிட்டாரு. என்ன சார்? ஜி பிச்சிருங்க, அசத்திருங்க அப்படின்ட்டாங்க.
என்ன எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஷாட்டு இதுதான் இன்டர்வல் பிளாக், என்ன நேராக குதிரையில் வர்றீங்க வந்து சிலையை உடைக்கிறீங்க. நான் அந்த படத்தில் நடித்த ஃபஸ்ட்டு ஷாட்டே அதுதான். ஓ, நீங்கள் அந்த படம் திரும்ப பாருங்கள். குதிரையில் வந்து சிலையை உடைப்பேன், இதுதான் ஃபஸ்ட் ஷாட். ரொம்ப கடினமான ஒரு ஷாட் அது. அந்த குதிரையில் தனியாக ரொம்ப தூரம் பயணிச்சுட்டு வந்து நிறுத்தி சிங்கிள் ஷாட்டு, ஊர் மக்கள்லாம் நிற்பாங்க, மம்முட்டி சார் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க, ஏறி அந்த சிலையை உடைச்சிக்கிட்டு டைலாக் பேசி ஃபுல் லென்த்து சீன். இப்போ எனக்கு என்னடா வந்தோடனே எடுத்தோடனே சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு, இதுக்கு முன்னாடி ஊர்லாம் பற்றி எரிஞ்சிருக்கு கதையில், அது எப்படி போய் நடிக்கிறது, டக்குன்னு வராதில்ல அந்த ஃபீல். நான் கொஞ்சம் ஒரு 10 நாள் நடித்தா தானே எனக்கு அடுத்த மூடு வரும். அவர் சொன்னார், இல்லை ஒரு சேலஞ்சிங் இருக்குது, அதை நீங்கள் சரியாக பண்ணுங்கள், அது விஷயம் இருக்குன்னாரு. இது நல்லா பண்ணால் தான் வாய்ப்புன்னு எனக்கு சொல்லலை, இது நீங்கள் பண்ணுங்க நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டார். ஓகே, எனக்கு சரி ஓகேன்னு சட்டையெல்லாம் கிழிச்சு கருப்பெல்லாம் ஆக்கிட்டு போயிட்டேன். அப்போ தான் மம்முட்டி சாரை பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் லொக்கேஷனில். அவருக்கு என்னை பற்றி தெரியாது இல்லையா, ஆனால் எனக்கு அவர் தெரியும், நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மைக் வச்சுருந்தார், ஒரு ஃபாரின் மைக், இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. அந்த மைக் இங்கே வச்சோம்னா சுற்றி ஒரு 2 கிலோமீட்டருக்கு சவுண்டே கேட்கும் வெளியே நான் பேசினேன். அப்போ சுற்றி இருக்கிற மக்களோட ரியாக்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு வச்சாங்க. அந்த சீன் வந்து நான் பேசி டைலாக் பேசி உடைச்சி கீழே இறங்கி அந்த 5000 பேரும் கைதட்டின அந்த நொடி பொழுது தான் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ பேரும் முடிச்சோடனே மம்முட்டி சார்ந்து எல்லாருமே. பாரதி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார், பிடிச்சிட்டு சூப்பர் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு, என்ன சந்தோஷம், ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு சீன் நல்லா பண்ணலன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட்டு மதியானம் புக் பண்ணிடலான்னு சொன்னார். அட பாவி, ஏன் இது சொல்லியிருந்தா எனக்கு நடிப்பே வந்திருக்காது, என்னை சுதந்திரம் விட்டீங்கள எனக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மறுமலர்ச்சி படம் வந்து எனக்கு தமிழக அரசு விருது வாங்கி கொடுத்துச்சு. இன்றைக்கும் எனக்கு தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் கேட்டீங்க எப்படி நீங்கள் கேரக்டராக மாறினீங்க, வில்லனாக மாறினீங்கன்னு, அதுக்கப்புறம் அந்த படம் நிறைய வில்லன், கிட்டத்தட்ட அந்த படம் எல்லா படம் வில்லனாக கேரக்டர், அது நிறைய பரிமாணங்கள், அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு அந்த படம். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு உங்களோட ஃபேவரட் அப்படின்னா நான் சபாஸ் சொல்லுவேன். ஏன்னா அதில் உங்களை நாங்கள் வில்லன்னு சொல்லிட முடியாது, பார்த்திபனுக்கு ஒரு நல்ல நண்பன் தான். ஆமாம், அதற்கப்புறம் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வில்லனாக மாறுவீங்க. கரெக்ட். ஒரே படத்துக்குள்ளே 2 கதாபாத்திரங்களாக நடிக்கிற அந்த ஒரு சாமர்த்தியம். நீங்கள் சொல்கிறீங்க நான் நட்புக்காக வரவே இல்லை இங்கே சென்னைக்கு அப்படின்னு, ஆனால் மறுமலர்ச்சியாக இருக்கட்டும் சபாஸ், நீங்கள் ஒரு சிறந்த நடிகனும் எனக்கு இதுவுமே என்னென்னா, அது எல்லோரும் இப்போ நம்ம ஒரு எல்லா நடிகர்னா வந்து தப்பு சொல்ல, ஒரு ஜிம்முக்கு போகிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, பரதநாட்டியம் கற்றுக்கிறது, யோகா பண்ணுறது, இதுக்குன்னு சிலம்பம் கற்றுக்கிறேன்னு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு மேபி என்னவோ நான் நிறைய மனிதர்கள் கூட பழகுவேன். என்னுடைய பேசிக் நேச்சரு சின்ன வயசுலேருந்து, அதாவது ஈவன் நான் குழந்தையிலேருந்து கூட, நீங்கள் நாங்கள் விட்டுட்டிங்கன்னா 2 மணி நேரம் பேசிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். என்னை சுற்றி நான் எனக்கு ஒரு 12 வயசுலேயே என் கூட நிற்கிறவங்களாம் 40 வயசு ஆளுகாக தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிறது கேட்டுக்கிட்டே இருப்பேன். மனிதர்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அதனால் அடுத்தவங்க சோகம் எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பித்ததுனால, இப்போ நான் ஒருவேளை நீங்கள் சொன்னதுனால ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் எனக்குள்ள அந்த நேரத்துக்கு அது வெளிப்படுது, அந்த நேரத்துக்கு அது பாடியிலேருந்து வெளியே வருது, அது எல்லாரும் பாராட்டும் பொழுது எனக்கு அவ்வளோ, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், உற்சாகம், பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குது. இப்போ சபாஷ் படம் கூட அப்படி தான். எனக்கு அவருக்கு உண்டான நட்பு வந்து நினைவிருக்கும் முறை தான். அவர் இந்த படம் மறுமலர்ச்சி பார்த்துட்டு சொல்கிறார், ஏய் செம்ம நடிகண்டா, சூப்பராக பண்ணுறேன், இப்போ நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் மறுமலர்ச்சி நினைவிருக்கும் முறைன்னு. அப்போ நான் பயங்கர பிஸி, டேட்டே இல்லை, எப்படியாவது டெய்லி ஒரு 5 hours கொடு அவனார். பிஸி மீன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஹீரோ பெரிய ஹீரோவாக இருப்பாங்க. இப்போ நான் அதில் தேதி கொடுத்துருப்போம், இப்போ நம்ம ஹீரோ வச்சு தான் ஷெட்யூல் போடுவாங்க. ஆமாம், அப்போ நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வர முடியாது, அப்படி சொல்கிறேன், அந்த எங்களில் சொல்கிறேன். அப்போ நான் ஐயோ சார் அங்கே போயிருக்கேன், எப்படியாவது கூடுறாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த வேஷம் சொன்னார், ஒரு எய்ட்ஸ் வேஷம், நான் எல்லா நடிகனுக்கும் சொன்னேன், யாருமே இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எய்ட்ஸ் பற்றி வேணாம் சார் அப்படின்னாங்க. ஒரு ஆன்டி வில்லன் கேரக்டர் தான், ஆனால் நல்லவன், எய்ட்ஸு அது நல்லவன், தயவுசெய்து நீ அதை பண்ணு, நல்லா பண்ணுறியா பண்ண சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். அந்த படம் நினைவிருக்கும் வரை பெரிய பேர் வந்துச்சு, பெரிய ஹிட்டு படம் நினைவிருக்கும் வரை படம், பிரபுதேவா சார் இருந்துச்சு. ஆமாம், அந்த படத்தில் தான் சபாஷ் கதையை சொன்னார், அடுத்த படம் நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ரோலாக வச்சு பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உன்னை வச்சு பண்ணணும்னு சொல்லி. உண்மையாகவே இதுவும் பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய படம் தான் சபாஷ்.
ஓ உங்கள் ரோலா? ஆமாம், ஒரு பெரிய பெரிய நடிகராக நடிக்க வேண்டிய ரோல். ஓகே. ஆனால் அதுவும் என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வாய்ப்பு சபாஷில் கொடுத்தாரு. என்னன்னா அந்த படம் லொக்கேஷனில் போய் பண்ணும்போதும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, இப்போ உங்களை மாதிரி யார் பார்த்தாலும் அந்த சபாஷ் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப பெக்குலியராக இருக்கும். ஆமாம், சீரியஸ்லி இல்லையா? ரொம்ப ஒரு அது எப்படி ஹேண்டில் பண்ணதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த படம். இன்றைக்கி எனக்கு அது பெரிய பேர். அப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ படம் நடித்தா கூட நமக்கு இந்த மாதிரி குணாதிசயம், கேரக்டர் ரோல் பண்ணுறது, வில்லனாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்ததில்ல. ஒரு பெரிய எனக்கு அது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே சார். இப்போ அந்த சபாஷ் 2000 வந்ததாக இருக்கட்டும், 2001 பாண்டவர் பூமி, அதுவும் மிகப்பெரிய நல்ல ரோல். தொடர்ந்து எல்லாமே நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல கதாபாத்திரங்கள், கிராமத்தில் எல்லா இடத்துலையும் ரீச். அதற்கப்புறமே படங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதனால இது? ஆமாம், நான் ஒன்றும் இல்லை கண்ணு, ஒரு படம் ஹீரோவாக டைரக்ட் பண்ணி பூஜை போட்டேன். ஆமாம், வாய்ப்பு கிடைக்காதுல்ல. உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது. நம்ம ஊரில் தான் ஒருத்தன் கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணுறேன்னா ஹீரோ ஆகிட்டாரா, போஸ்ட்டு பார்ப்பான், அவரே டைரக்ட் பண்ணி ஹீரோ வராரா, அப்போ இன்னொரு ஹீரோவுக்கு யோசனை வரும்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. காமனாக ஒருத்தர் எனக்கு ஆச்சரியம் தான். நடிச்சுக்கிட்டே இருந்தேன், பாண்டவர்மி, ஷபாஸ், கிருகிருன்னு இருந்தேன். ஆமாம், பீஷ்மர்னு ஒரு படம் டக்குன்னு ஒரு பூஜை போட்டு ரஞ்சித் டைரக்டர் பீஷ்மர்னு ஒரு போஸ்ட் வச்சோன்னே அப்படியே நின்றுச்சு. அப்புறம் நானும் என்னடா அது, அப்புறம் அப்படியே இந்த படம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வெளியிருந்து படங்கள் வரல ஹீரோவானதுனால. ஓகே. ஆனால் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் என் வாழ்க்கை முழுக்க, எங்கேயுமே நான் சொன்னதே கிடையாது. நீங்கள் எனக்கு நல்ல ரோல் கொடுத்தா நான் சம்பளத்தோட, இது இந்த பேட்டி பார்க்குற இயக்குநர்களுக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கும் தெரியும், நான் எங்கேயுமே என் சம்பளத்துலேயோ மற்ற எந்த விஷயத்துலையோ தயாரிப்பாளருக்கு கஷ்டம் கொடுத்தோ யாருக்கும் நான் டார்ச்சர் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் பாதி சம்பளம் வாங்கியிருக்க கூட மாட்டேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் இப்போ எனக்கு அது வரல. இந்த படம் பண்ணும்போது ஏன் வரல, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, இது நடிச்சிட்ருக்கேன், அது ஒரு கதை இல்லை, அது ஒரு மாதிரி விஷயம் என்ன எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த பீஷ்மர் படம் முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேரக்டரில் கேட்குறதுக்கு ஆள் கூட கிடையாது. வரல படம். ஓகே, வரல. அது நான் எப்படி சொல்கிறது தெரியல, வரல. ஓகே. ஏன்னா இப்போது சினிமாக்குள்ளே நிறைய நண்பர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, துரோகங்களை பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்குல்ல, நிறையா இருக்குல்ல சாமி, நிறைய இருக்குல்ல. ஏன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நான் வாழ்க்கையில் சினிமாவுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டது, நான் ஒரே பையன். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் நல்லா பழகும். இன்றைக்கும் என்னுடைய முதல் டீம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். சேரன், கனல் கண்ணன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, கனல் கண்ணன், தேனப்பன் ப்ரொடியூசர், PL தேனப்பன் சார், தேனப்பன் சார், டைரக்டர் பாரதி, இயக்குனர் செந்தமிழன், இப்படி இளவரசு, இந்த மாதிரி நான் இப்போ நடிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற என்னுடைய எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சொல்லிட்டே போகலாம், சவுந்தர், இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டே போகலாம், ஒரு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த வட்டாரத்தை அன்னைக்கு பழகின அந்த வட்டாரம் வந்து இன்னுமே நாங்கள் டச்சில் இருக்கோம். அவங்கெல்லாம் உயர போகும்போது நான் தாய் மாதிரி பார்க்குறேன். உங்களுக்கு புரியுது இல்லையா? என்றைக்குமே எனக்கு எந்த எண்ணம் வந்ததில்லை, சே சூப்பர் தேனப்பேன் நல்லா இருக்காரு, என்னோட ஆள்றா, கனல் கண்ணன் எல்லாத்துக்கும் பாராட்டுறாங்க, ஃபைட் மாஸ்டராக. எனக்கு அந்த சுயநலம் உண்டு. எனக்கு தெரிந்த நண்பன் பெரிய இடத்துக்கு போகும்போது அதை போல தான் சினிமாவும் நான் யோசிக்கிறது அது போல தான். இந்த சினிமாவுக்குள்ளே இதுலேயே இன்னும் சில பேர் கசப்பு தான், அது ஒரு மாதிரி பெயர்களை சொல்லி நம்ம ஜெயிக்கிறதுல அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம் 4 பேர்த்துக்கு. துரோகங்கள் இருக்கும். இப்போ துரோகங்கள் எப்படின்னா, நம்ம நல்லா வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ அவங்க நிறைய ஹீரோஸ் என் ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டங்களில். அப்புறம் அவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வரும் பொழுது என் பேர் லிஸ்ட்லாம் போட்டால் எடுத்துருவாங்க அந்த படம். அப்போ நான் கேட்பேன், சார் இல்லை சொல்கிறேன் சார், சரியா செட் ஆகல, அப்புறம் சார் சொன்னார் அடுத்தது பார்க்கலாம் சார் அப்படிமா. அந்த மாதிரி நான் சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இயக்குனர்கள் என் வீட்டில் எங்கிட்ட கதை சொல்லி அதை நான் நடிக்கிற மாதிரி இருந்த படங்கள்லாம் நிறைய இருக்குது. என் வீட்லேயே கதை விவாதம் பண்ணி என் கூடவே பயணித்து என் கூடவே இருந்தவங்களாம் இருக்காங்க. அப்புறம் அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி என்னை நேருக்கு நேராக பார்த்து, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என்ன படம் பண்ணீங்கன்னு கேட்ட நண்பர் இருக்கிறாரு. இன்றைக்கி சினிமாவில் பெரிய இடத்துல இருக்காரு. சொல்கிறேன், புரியுது, இருக்கார். அதை நான் சிரிப்பேன். நான் பணம் மட்டும்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைன்னு நினச்சிருக்கிற இந்த உலகம் அது. வெற்றிகள் மட்டும்தான் ஒரு மனிதனை மேடை போட்டு அழைக்கும்.
என்ன அம்மாவையோ என்னையோ என் கூட வாழ்ந்த வாழ்க்கையோ ஒன்றா இருந்த தருணங்களையோ ஒரு நாள் ஈஸியாக மறக்க முடியுதுன்னா அவன் தாய்க்கு செய்கிற துரோகம். அவங்க அம்மா கூட அதை விரும்பாது. அப்படி இருந்தவங்கலாம் என் கூட பயணிச்சிருக்காங்க. அதில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னா, நாம் தான் எல்லாரையும் நண்பராக நினைக்கிறோம். புரியுது அவங்களுக்கு? அவங்கெல்லாம் அவங்க கிடக்கிற பாதையில் நான் அவங்களுக்கு ஒரு சைக்கிளாக இருந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வெற்றியாளனுக்கு மட்டும்தான் இந்த சினிமா உறவுகளை விரிக்கும் கண்ணா. தோற்றவங்களுக்கு இந்த உறவுகள் நீங்கள் கை கொடுக்காது. நீங்கள் சினிமாக்குள்ளே நல்லா இருக்கணும்னா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது வணிக ரீதியான கூட்டம். இங்கே அன்பையோ உறவையோ எதிர்பார்க்கறதுங்கிறது சரியாக இருக்காது. சார், பொதுவாக வந்து நடிகைகள் சினிமாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியல் பக்கம் வருவாங்க. நடிகர்கள் பெருசாக வரமாட்டாங்க. எந்த இடத்துல தைரியமாக இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க, ஓகே நம்ம சீரியலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவுங்க அது. நான் பொய்யெல்லாம் சொல்ல. எங்கள் அம்மாவோட ஆசை எப்பவுமே நான் நடிக்காமல் இருப்பேன். பிஸ்னஸ் அது கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன். ஆமாம். அப்புறம் நடிக்காமல் இருந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் எப்பாவது ஒரு நாள் நடிடா, தினந்தோறும் நான் பார்த்துக்கோங்கள சாமி அப்படிம்பாங்க. நிறைய இடத்துக்கு போகும்போது இந்த தொலைக்காட்சி என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமா கூட வணிக ரீதியாக நம்மளை போன்ற சாதாரண கலைஞர்களை பணம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். போராடி தான் ரிலீஸ் பண்ணணும். திரையரங்கில் நம்ம படம் இருந்தால் இருக்கும், இல்லைனா இல்லை. நிறைய போராட்டங்கள் இருக்குது, வணிக ரீதியான ஒரு போராட்டங்கள். பட் டிவி மீடியாவில் இந்த போராட்டம்லாம் கிடையாது. கதை தான் போராட்டம். நல்ல ஸ்கிரிப்ட் இருந்து சாதாரணமாக விஷயம் இருந்ததுன்னா குடும்பங்கள் தினமும் நம்மளை பார்ப்பாங்க. எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுக்கு நான் எப்படி சொல்கிறது, ஒரு விஜய் டிவி வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் பொழுது அந்த வாய்ப்பை நான் மனமாற ஏற்றுக்கிட்டேன். எனக்கு அதில் வருத்தமே கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் ஏன் சீரியலுக்கு போனீங்க? சினிமாவில் எவ்வளோ பேர் உங்களை வில்லனாக கேட்குறாங்க, எவ்வளோ கேரக்டராக கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அதுக்கு பண்ணல, ஏன் நீங்கள் போனீங்க? நிறைய படம் வந்துச்சு இப்போல்லாம். நான் ஹீரோ நடிக்கிறப்ப தான் எனக்கு யாரும் கூப்பிடலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருந்தாங்க. ஏன் சார் போகல? இல்லை திருப்தியாக வரணும் சாமி. என்னுடைய பிரச்சனை என்னென்னா, நான் சினிமாவை பணமாக மட்டும் பார்க்கல. ஓகே. இப்போ யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, என்ன வேஷம், கற்புக்கு மேலே யோசிப்பாங்க. நல்லா இருக்கு, அதில் அது நல்லா பண்ணும்ல, ஒரு இது ஒரு கொஞ்சம் பொறுப்பாக யோசிப்பேன் அது என்னுடைய பாத்திரத்தை. அப்போ எனக்கு பிடிக்காமல் இருக்கிற காட்சிகள் என் மனசு போய் நடிக்கிறதுக்கு மறுக்கும். சில நேரத்தில் பெரிய வாய்ப்பாகவும் பெரிய வேஷமாகவும் ஒரு மறுமலர்ச்சி மாதிரியோ வேறு மாதிரி வாய்ப்புகள் வந்துருந்தால் கட்டாயமாக நான் வேண்டான்னு இருக்க மாட்டேன். அதில் அந்த மாதிரி வாய்ப்புகளில். ஆனால் அதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வரல. அப்போ அதனால திரும்பியும் பசுபதி ராசுகாப்பாளையம் திரும்ப எடுத்தேன், பீஷ்மர் மாதிரி. அதுவும் சொந்த படம் தான், விவேக் சார் வச்சு பண்ணதும். அது அந்த கேப் விட்டு திரும்ப அதையே தான் எடுத்தேன். அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. ஆமாம், அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே என் நண்பர்கள் கேட்பாங்க, ஏன் சீரியல் போய் பண்ணீங்க, என்னது, ஏன் நம்ம படம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சியும் சினிமாவோ டெக்னாலஜிக்கலாக என்ன கேமரா எடுக்கிறோம், என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் செகண்டரி. நான் சொல்கிற விஷயம், இந்த பார்க்குற உங்கள் கண், உங்கள் இதயம், அது என்னுடைய முகத்தை பார்க்குற அந்த நொடி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த கதையை கரெக்டாக கொண்டு போய் உங்கள் மனசில் சேர்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் மக்கள் இந்த முகத்தை பார்க்குறாங்க, எத்தனை நடிகர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அது மாபெரும் இண்டஸ்ட்ரி, அதை நான் தவறு சொல்லலை. நான் அதை ப்ரௌடாக தான் நினச்சிருந்தேன். எனக்கு முன்னாடி இருந்தால் சீரியல் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அது குடும்ப கதை பண்ணணும், ஒரு குடும்ப கதை பண்ணணும் சீரியல்னு. சினிமானா சில விதிவிலக்கு இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரியா நல்லா ஓடாதுங்க, அப்பா அம்மா கதையா ஓடவே ஓடாது. சினிமாவில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஆனால் சீரியலில் அந்த பவுண்டரி இல்லை. சினிமாவில் குடும்ப கதை மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கனவு, அது லேட்டாக வந்தது. பல பேர் சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க இந்த புகழுக்காக பெருமைக்காக இந்த சினிமாவில் இருந்த ஒரு ஹீரோ, நான் சினிமாவில் இருந்த ஒரு பெரிய ஜாம்பவான், எனக்கு அந்த எண்ணம் என்றைக்குமே ஒரு நாள் கூட எனக்கு அந்த எண்ணமே வரல, வந்ததே கிடையாது. ஓகே. ஆனால் நீங்கள் நினச்சது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ரிவ்யூலாம் எப்படி வந்தது, எப்படியெல்லாம் உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இந்த சீரியலுக்கு அப்புறம்? பாக்கியலட்சுமி தங்கம், எனக்கு ஆக்சுவலாக பிகினிங் வந்து சீரியல் பண்ணதுக்கு முன்னாடி என் நண்பர்கள் தெரிஞ்சவங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தார் ரஞ்சித், எதுக்கு அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அப்புறம் அது பல பேர் பலர் சொல்லுவாங்க இல்லைங்க, அது அவனுக்கு நான் நடிக்காமல் இருந்தேன்னு தெரியாது, அவன் அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அதெல்லாம் எனக்கு நான் கேள்விப்படுவேன். ஏன்னா நான் தான் நடிக்காமல் வச்சுருந்தேன், அது பல பேர்த்துக்கு அது தெரியாது. அவங்க நினைப்பாங்க, ஏதோ வேலையில் இந்த இவருக்கு ரொம்ப நாள் ஆச்சுல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே, இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐயோ நீங்கள் நல்ல நடிகர், நல்லா வந்திருக்க வேண்டிய ஆள், பரவாயில்லண்ணே, ஏண்ணே சினிமாவிலே வரலாமில்லண்ணே
அந்த டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு தெரியாது. நமக்கு இப்படி ஒரு விஷயம் வரும் பொழுது நான் நடித்ததுக்கு பிறகு வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற இந்த நொடி பொழுது ஒரு வெளியே எங்கேயாவது போனால் இருக்கிற அத்தனை தாய்மார்கள் அந்த அன்பை அள்ளி கொடுக்குற சந்தோஷம் இருக்குல்ல, அது நீங்கள் 1000 கோடி கொடுத்தாலும் வராது. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க சாமி. நம்ம மக்கள் எப்பவுமே விளையாட்டை பார்க்கவே மாட்டாங்க. அந்த அவங்க பார்க்குற பொருள் ஏதாவது ஐயோ இப்போ நடக்கக்கூடாது, ஐயோ வண்டி வந்து இடிச்சிடக்கூடாது. நம்ம உண்மையானவங்க சாமி. நம்ம மண்ணே அதான் பெரிய சிறப்பு. நம்ம பூமிக்கே உண்டான ஒரு பெரிய பாக்கியம் அது. ஓகே, கருணை தானே. அந்த தாய் உள்ளமும் கருணையும் பார்க்கும்போது ஐயோ பாரு இப்படி பண்ணுறா பாரு, அவ சிறுக்கி இவளெல்லாம் கொல்லணும் அப்படிமா அந்த சீரியல் வெளியே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கதை நம்ம கூடயே வாழ்கிறாங்கல்ல. அப்போ நம்மளை அதை பிடிச்சி போகும்போது என்ன அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு சொந்த பந்தங்களை சம்பாரிச்சு வச்சுருக்கேன் இந்த தமிழ்நாட்டில். அது பெரிய சந்தோஷமா இருக்கேன் நான். ஓகேங்க. பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.